لا إله إلا الله. கணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் வாழ்க்கையில் பொறுமை எந்த அளவு முக்கியத்துவம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பொறுமையாளர்களுக்கு என்னென்ன வகையான கூலி கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, அஜபல் லி அம்ரில் முஃமின், முஃமினான ஒரு அடியார்களுக்கு உள்ள எல்லா காரியங்களையும் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்ன அம்ரஹு குல்லஹு லில்லாஹ், எல்லா காரியங்களும் இன்ன அம்ரஹு குல்லஹு கைரன், அவனுக்கு கைராகவே இருக்கிறது. ஒரு முஃமினுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும், அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது கவலையாக இருந்தாலும் சரி, சோதனையை என்று நாம் வைத்து கொண்டாலும் எல்லாமே அவனுக்கு கயிறு தான். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கயிறு தான், கெட்டது நடந்தாலும் கயிறு தான். வலைசதாக்க லிஅஹதின் இல்லா லில் முஃமினி, இது முஃமினுக்கு மட்டும்தான் நிகழும். இது நல்லது நடந்தாலும் நன்மையாக கிடைக்குது, கெட்டது நடந்தாலும் நன்மையாக கிடைக்குது. எப்படி மாற்ற முடியுது அப்படின்னா, ஒரு முஃமினுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துவிட்டால் அதன் மூலியமாக எப்படி நன்மையை பெற்றுக்கொள்வது? அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிறார், அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிறார். யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நீ தான் கொடுத்த அப்படின்னு நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னா கிடைத்ததற்கான அத்துணை அந்த நற்பாக்கியங்களுக்கும் அவளுக்கு நன்மையாக மாறிடும். நல்ல விஷயம் கிடைத்த உடனே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, என்னுடைய உழைப்பு, இது என்னுடைய முயற்சி, நான் கை வச்சா தோற்று போகுமா அப்படின்ற மாதிரி நம்முடைய சிந்தனைகள் மாற்றிடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியரே கிடையாது, நான் பறக்கத்தானவன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு நாம் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நன்மை எல்லாமே நமக்கு நன்மை பட்டியலில் வந்து சேர்ந்துடும். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஏதாச்சும் இடையூறு ஏற்பட்டுருச்சு, ஏதாச்சும் அவருக்கு துன்பம் ஏற்பட்டுருச்சு, வியாபாரத்தில் நட்டமோ உடலில் குறையோ ஏதாச்சும் ஒரு கஷ்டம் தரக்கூடிய நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ள வேண்டும். அவர் பொறுத்து கொண்டால் அதுவும் அவருக்கு நன்மையாக மாறிடும். அப்போ நன்மை நடக்கிற பொழுது, நல்லது நடக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டோம்னா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டோம்னா நன்மையாக மாறிடுச்சு. ஏதாச்சும் மனசுக்கு பிடிக்காம நடந்தப்ப சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு பொறுத்துக்கிட்டோன்னு அது நன்மையாக மாறிடுச்சு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்னாங்க, அஜபன், இது அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே நன்மையாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் முஃமினுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னா. ஏன்னா அவனுக்கு தான் நல்லது நடந்தாலும் அவன் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டா போதும், எல்லாம் நீ தான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் போதும், அவனுக்கு நன்மை கிடைச்சிருது. கஷ்டம் ஏற்பட்ட பொழுது சரி இன்னாலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சா அதுக்கு நன்மை கிடைச்சிருது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆச்சரியமான முறையில் நமக்கு சொல்லி தந்தான். இப்போ கஷ்டம் ஏற்படுற பொழுது நான் மனம் பொருந்தி அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன், அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடணும். அல்லாஹ்ட்ட கஷ்டம் ஏற்படுகிற பொழுது நாம் செய்யக்கூடிய துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், மாமின் அபுதின் துசீபுஹு முசீபத்துன், எந்த ஒரு அடியானுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால், ஒரு கஷ்டமான நிகழ்வு ஏற்பட்டு விட்டால் அவனை இப்படி சொன்னான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முசீபத்தி, யா அல்லாஹ், நம்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்குன்னு உள்ளவங்க தான், திருப்பி அல்லாஹ்ட்டே போகிறவங்க தான். இதில் ரொம்ப ஆழமாக புரிய சொல்கிறாங்க. சாதாரணமாக அல்லாஹ்ட்டேருந்து வந்தோம், அல்லாஹ்ட்டேருந்து போனோம் அப்படின்னு வணங்காமல் நாம் அல்லாஹ்வுக்கு உள்ளவங்க தான். அவன் நினச்சா எப்போ வேணாலும், யாரை வேணாலும், எதை வேணாலும், எப்படி வேணாலும் செய்வான். அத்தனை உரிமையுமே அவன்கிட்ட இருக்குது நாம் அப்படின்னு நம்மளை முழுசாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இன்னால் இல்லாமல் இருக்குது. இப்போ எந்த ஒரு காரியம் நடைபெற்றாலும் இன்னால் இல்லாகி
இப்போ இன்னா இலைஹி ராஜிஊன் ஏன் சொல்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அவன் பார்த்து கொடுத்தான், அவன் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு முழுமையான தன்னை ஒப்படைப்பதில் இருக்குது. நாம் பின்னாடி வரவங்கிற அந்த அர்த்தத்தை விட இந்த அர்த்தம் கொடுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்முடைய ஒப்படைக்க என்ன வேணாலும் செய்வான், அதை கேள்வி கேட்க ஆள் இல்லை, அவன் நாடு எதை செய்வான், ஆனால் அது கைதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறது தான் இன்னால எல்லாருடைய முழுமையான தத்துவம். அதுக்கு தொடர்ந்து சொல்லணும், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்லிஃப் லீ கைரன் மின்ஹா. யா அல்லாஹ், என்னுடைய இந்த சோதனைக்கு பகரமாக ஒரு நல்ல கூலியை எனக்கு ஏற்படுத்தி கொடு, நல்ல ஒரு நன்மையை கொடு, அதே போன்று எதை விட சிறந்ததை எனக்கு தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். எதையாச்சும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்லிஃப் லீ கைரன் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு இந்த முசீபத்தில் இந்த சோதனையில் என்ன நன்மை வச்சிருக்கு, அந்த நன்மையை கொடு, இதை விட சிறந்த பகரத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த ஏற்பட்ட அந்த சோதனைக்காக வேண்டி நல்ல கூலியும் கொடுப்பான், அதை தாண்டி அதை விட சிறந்ததாகவும் எல்லாம் அமைச்சு கொடுப்பான் அப்படின்னு ஹதீஸை முடிச்சுட்டான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை தொடர்றாங்க. இந்த விஷயம் என்னுடைய கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தான பொழுது என் காதுக்கு இந்த இது எனக்கு நினைவுக்கு வந்துச்சின்னு வருது, நினைவுபடுத்தினாங்கன்னு வருது. அப்போ இந்த ஹதீஸை கேள்விப்பட்டுட்டு நான் என் மனசுக்குள்ள சொல்லிட்டேன், ஐயுல் முஸ்லிமின் ஹைரு மின் அபி சலமா, முஸ்லீம் இல்லை அபு சலமாவோட யார் சிறந்தவராக இருக்க போகிறான். ஏன்னா இது என்ன வாசகம் வருதுன்னா, இதை விட சிறந்த பகரத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு வருது இல்லை. அப்போ அபு சலமாவோட சிறந்த பகரை யாராச்சும் இருக்க முடியுமா? அவங்க தான் முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சவங்க அப்படின்னு அவங்கள பற்றி அந்த ஹைரை புலம்புறாங்க. ஆனாலும் ஓதிட்டாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் இல்லையா, ஓதி முடிச்சுட்டாங்க. அந்த ஹதீஸுடைய தொடர்லே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் ஓதியதுக்கு பரக்கத்தை என்னவோ அபு சலமாவை விட மிக சிறந்த கணவராக அல்லாஹ் எனக்கு ரசூலுல்லாஹ்வை கொடுத்துட்டான் அப்படின்னா. மிக சிறந்த கணவர் உலகத்திலேயே ஈருலகத்திலேயும் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் கொடுத்து வச்சிருக்கணும். ரசூலுல்லாஹ் கணவராக வந்து மிகப்பெரிய பாக்கியம். அப்போ இந்த மாதிரி துவா போதணும் அப்படின்னா நமக்கு ஒரு சிறந்த பகரத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். நமக்கு ஏற்பட்ட அந்த முசீபத்திலையும் அந்த சோதனையை அல்லாஹ் கூடி கொடுத்துருவான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ரஹ்மான் நம்முடைய சோதனை எல்லாம் தான் லேசாக்கி வைப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين.